வணக்கம் மக்களே. தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த அஃபிஷியலான வெப்சைட்டுங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணோன்னே உங்களுக்கு வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் GR2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், GR2 ஜெயில் வார்டர்ஸ் அண்ட் ஃபயர்மேன் 2025 இப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோடனே இங்கே போட்டிருக்கு பாருங்கள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். ஸோ இதில் தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ அறிவிக்கை தேதி வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 21/8 அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே 22 அடுத்த நாளே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் 21 வரைக்கும் இருக்குது லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு இணைய வழியில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 25 செப்டம்பர். ஸோ அந்த டேட்டை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து சேஞ்சஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்து வந்து எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு November 9 அன்னைக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கங்க. அண்ட் அது போக என்ன அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ எண்ணிக்கையில் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா 3644 + 21 வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன துறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காவல்துறையில் வந்துட்டு 2ஆம் நிலை காவலர். ஸோ இதில் வந்துட்டு மொத்தமாக உங்களுக்கு 2833 வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சிறை மற்றும் சீர்திருத்த துறை, இந்த இதில் வந்துட்டு 2ஆம் நிலை நிலை சிறை காவலர். இதில் வந்துட்டு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து 180 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. ஸோ இதில் வந்து என்ன பதவி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தீயணைப்பாளர். ஸோ வந்து இதில் 631 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. 631 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் யாராவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பழங்குடியின வகுப்பினருக்கு வந்து ST அவங்களுக்கு வந்துட்டு 21 வந்து வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து சிறப்பு ஒதுக்கீடுமே இருக்குது. என்னென்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்கம் டிபார்ட்மெண்ட், அடுத்து வந்து விளையாட்டு வீரர்களுக்கானது, அடுத்து வந்து மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கானது, அடுத்து முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு, அடுத்து வந்து டெஸ்டிடியூட் விடோவுக்கு. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கேட்டகரி வைஸ் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா விண்ணப்பதர்களுக்கான ஸோ உங்களோட வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வயது பார்த்துட்டிங்க அப்படின்னா பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா வந்து 18லேருந்து 26க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்துட்டு BC MBC BCMA இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் ஏஜ் வந்து இருக்கணும். அடுத்து வந்து SC or ST வந்து இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 31க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து 3ஆம் பாலினத்தராக இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 31க்குள்ளே இருக்கவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அடுத்து ஆதரவற்ற விதவைக்கும் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கும் இருக்குது. 47 வயது நிறைவு பெறாதவராக ஸோ 47க்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ OC பார்த்துட்டிங்க அப்படின்னா 31%, அடுத்து BC பார்த்துட்டிங்கன்னா 26.5%, அடுத்து வந்துட்டு BCMக்கு வந்து 3.5%, MBC or DNCக்கு வந்துட்டு 20%, SC இருந்தீங்க அப்படின்னா 15%, SCA அதாக இருந்தீங்கன்னா 3%, SCA இருந்தீங்க அப்படின்னா 1% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பேசிக்காக. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ வந்து படிவத்தின் பெயர் படிவு 1 பங்கு பெற்ற நிலையின் விவரம். ஸோ நீங்கள் வந்து இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டி
போட்டியில் கலந்து கொண்டவர். ஸோ அதாவது நீங்கள் விளையாட்டுக்கான இதில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க டீட்டெயில்டாக. அடுத்து வந்துட்டு ஒருவேளை நீங்கள் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கானது அப்படின்னா அதுக்கானது வந்து என்ன இது குவாலிஃபிகேஷன்ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தமிழ் மொழியை வந்து பயின்று தமிழ் மொழியாக கொண்டு பயின்றவர்களுக்கு, அதாவது நீங்கள் தமிழ் வழியிலேயே படித்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து முன்னுரிமை இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறப்பு ஒதுக்கீடுமே இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. அடுத்து பார்த்துட்டோன்னா எக்ஸாமோட நம்மளுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு மதிப்பெண்கள் வந்து மொத்தம் 80. அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு வந்து 70. சான்றிதழ் சரிபார்த்தல் வந்து அது வந்து இல்லைங்க. அடுத்து வந்து உடற்கூறு அளத்தல் இல்லை. அடுத்து வந்து உடல் உறுதி தேர்வு இல்லை. அடுத்து வந்து உடற்திறன் போட்டிகள் வந்து 24. சிறப்பு மதிப்பெண்கள் வந்து 6. ஸோ இது எல்லாம் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பகுதி 1 வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்குது. பகுதி 2 வந்துட்டு முதன்மை எழுத்து தேர்வு இருக்குது. பகுதி 4 வந்து என்ன இருக்குது எவ்வளோ இது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உடற்தகுதி தேர்வுமே உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோடது வந்து உயரம் அளத்தல் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் போலீஸாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே ஸோ அதனால் ஸோ குறைந்தபட்சம் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா 170 சென்டிமீட்டராக இருக்கணும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 159 சென்டிமீட்டராக இருக்கணும். நீங்கள் இதே ஆதி திராவிடராக இருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா 167 சொல்லியிருக்காங்க. பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மார்பளவு அளத்தலும் இருக்குது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்களோடது கரெக்டாக ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாங்க, சக்ஸஸ் ஆவீங்க. அடுத்து வந்து உடல் உறுதி தேர்வுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா உடற்திறன் போட்டி பற்றிய விவரங்கள். ஸோ வந்துட்டு ஆண்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கயிறு ஏறுதல், அப்புறம் வந்து தாண்டுதல், அப்புறம் ஓட்டம் இது எல்லாம் இருக்க போது. நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல், எரிதல், ஓட்டம் ஸோ இது எல்லாம் தாங்க இருக்க போகுது. அடுத்து முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா குண்டு எறிதல், தாண்டுதல், ஓட்டம். ஸோ அப்படி கேட்டகரி வைஸாக நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பேட்டர்னில் வந்து நடக்க போகுதோ செலக்ட் பண்ண போகிறாங்களோ ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தேசிய மாணவர் படையாக இருந்தால் உங்களுக்கும் ஒரு இது இருக்குது. அண்ட் வந்துட்டு என்எஸ்எஸ்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கான வந்து ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக போங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மெயினான வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். All the best. Thank you.